ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியெல்லாம் வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னாலே நான் ஃபஸ்ட்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். எங்கேயுமே அதிகமாக போகமாட்டேன். எந்த ஃபங்க்ஷனும் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழன் பிறக்கிற வரைக்குமே எங்கேயுமே போகணும், இந்த டெலிவரி அந்த மாதிரி இதுலேயே வந்து எங்கேயுமே போக இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக வராது. மகிழனுக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறமா அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்து அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றது காரணத்தினாலே நான் நிறைய இடத்துக்கு போக பழகிட்டேன். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருந்தாலும் டயர்ட்னஸ் எதுவுமே பார்க்காம மகிழனுக்காக நம்ம போகணும், அவன் அங்கே போனால் என்ஜாய் பண்ணுவான், 4 பேத்த பார்ப்பான் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் மகிழனை இந்த மேரேஜ்க்கு நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரிலேட்டிவ் மேரேஜ் தான். அங்கே போயும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இவன் ஏஜ் குரூப் குழந்தைங்களெல்லாம் பார்த்ததும் நல்லா ஈக்குவலாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். மகிழன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்ற ஒரே காரணத்தால் பல இடங்களுக்கு நான் வந்து அவனை அழைச்சிட்டு போகணும், அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும், அவன் நிறைய விஷயங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த வயசில் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் இனி வளர வளர அவன் வந்து எந்த இடத்துக்குமே பயம் இல்லாமல் போக பழகிக்குவான். ஸோ நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.